கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவபலன் தாவீதின் சங்கீதம் 3:3 இப்படியாக சொல்கிறது: ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் என்று அழைக்கப்பட்ட தாவீது தன்னுடைய சத்துருக்களின் பெருக்கத்தையும் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதையும் எண்ணி சோர்ந்து போகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழுந்தபோது அவனுக்கு பயந்து தப்பி ஓடி போகிறார். இவ்விதமாய் தலைகுனிந்த தாவீது மனம் தளரவில்லை, மாறாக கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். நாமும் கூட நமக்கு விரோதமான சத்துருக்களின் கூட்டத்தையும் நாம் பெரிதும் நம்பின நேசித்தவர்களே நமக்கு விரோதமாய் எழும்பினார்களே என்று சோர்ந்து போயிருக்கலாம். எந்த அவமானத்தையும் சகித்துக் கொள்ளலாம். ஆனால் என் விரோதிகளின் மத்தியில் தலைகுனிந்து ஓடி போனே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது: ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். பிரியமானவர்களே, தேவன் நமது கேடகமாய் இருக்கிறார். அதாவது எதிரிடமிருந்து, ஆபத்திலிருந்து, கண்ணுக்கு தெரியாத தீமையிலிருந்து பாதுகாக்கிறார். தேவனே நமது மகிமை. உலக பெருமையும் கௌரவமும் அல்ல, தேவ மகிமை நம்மை உயர்த்தும். என் சகோதரரை, எந்தெந்த இடங்களில் தலை குனிந்து துக்கத்தோடு, அவமானத்தோடு, தோல்வியோடு காணப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக, மீண்டும் எழுப்பி தலையை நிமிர பண்ணுவராக வெளிப்படுவார். கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பாய், நம்முடைய மகிமையாய் வெளிப்பட்டு நம் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக.